கிளையண்ட் சொன்ன அந்த வுட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சரவணன் கரெக்டாக வெளில வராங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட பேசிகிட்டே டக்குன்னு வர்றப்போ குமாரை பார்க்குறாங்க. இவனா தேட்டர்லேருந்து வரான், அது சரி இவனுக்கு என்ன வேலை, தேட்டராக போய் படம் பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த குமார் வந்து ஒரு பொண்ணோட பேசிட்டு வரதை பார்க்குறாங்க. யாரும் தெரியல, ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு வேறு தலையில் முக்கடை போட்டு வந்திருக்கு. பார்க்குறக்கு அரசி மாதிரியே இருக்கே, காலைல அரசி இதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போன மாதிரி நான் கவனிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சேச்சா நம்ம தங்கச்சி எதுக்கு இங்கே வரப்போறா, யாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக சைடு மிரர் வழியாக கரெக்டாக அரசி முகத்தை மூடி இருக்கிற துணி லைட்டாக விலகிறது பார்த்துறாங்க. இது நம்ம அரசி தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியே பிரேக் போட்டு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அரசி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே, மாட்டிக்கிட்டோம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அரசி நில்லு, உனத்தான் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டோம் குமார், நான் அப்போ சொன்னல படத்துக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பாரு, கரெக்டாக அண்ணங்கிட்டே மாட்டிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு நீ கவலைப்படாமல் நின்று அப்படின்னாங்க. எதுக்குங்க இப்போ அரசி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இது நல்லா கணக்காக இருக்கே, என் தங்கச்சி நான் கூப்பிடாம எதுக்குடா நீ அவளை வந்து என்ன பேசி கூட்டிகிட்டு வந்திருக்க இப்போ தேட்டருக்கெல்லாம், அரசி அவன் தான் கூப்பிட்றானா, நீ தேட்டர் வரைக்கும் வந்துடுவியா, எதுக்கு இப்போ இவங்க கூட எல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, இந்த விஷயம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியும்ல, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அம்புட்டு தான், ஒழுங்கு மரியாதை வந்து பஸ்ஸில் வண்டியில் ஏறுவா, நான் கொண்டு போய் வீட்டில் விட்டு போயிடுறேன், ஆனால் வந்து இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், எதுக்கு நீ இவனோட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ குமார் இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க. என்னடா அவ கூட பழகி ஏதாவது எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை கொண்டு வரணுங்கிறக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே அப்ராணி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நீ எப்பேற்பட்டவன், நீ எப்படியெல்லாம் சண்டைக்கு வருவேன், நீ எப்பேற்பட்ட கேரக்டர்னு எனக்கு எல்லாமே தெரியும், எதுக்குடா என் தங்கச்சி கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எகிரி பிடிச்சி சண்டைக்கும் போயிடுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் கூட்டமாக கூடிடுறாங்க. அண்ணா அப்படிலாம் என்னன்னா அவன் குமார் ரொம்ப நல்லவன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசி, உனக்கு வீட்டில் அப்பா செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு, அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறப்பவே இங்கே வந்து குமாருக்கும் சரவணனுக்கும் நல்ல ஃபைட் சண்டை வந்துடுது. சரவணன் குமாரை போட்டு அடிக்கவும் செஞ்சிடறாங்க. அரசி முதல்ல வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு அடிச்சதுக்கப்புறம் அரசி கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. ரொம்ப டென்ஷனாக போகிறாங்க. போகிறப்போ அரசி பதுங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா சரவணன் ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே கோமதி கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்கிறாங்க, தயங்குறாங்க. என்னடி நீ எங்கேயோ காலேஜ் போகிறேன்னு சொன்னேன், எதுக்கு இப்போ இவனோட சேர்ந்து வந்திருக்க, ஏன்டா சரவணன் உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா, என்ன வர வழியில் கூட்டிகிட்டு வந்தியா, இப்போ காலையிலேயே காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் எனக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லைன்னு தான் தெரியும், ஆனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணிட்டு வந்தாலும் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே நம்ம எல்லாருமே இவ்வளோ நம்புறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு, ஏன் சரவணன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இவ எங்கே போயிட்டு வந்தா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜுக்கு தானடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலேஜுக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, உங்களை காலையில் நீங்கள் இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டிருக்கீங்க, அதை மீறி வந்து யார் கூட படத்துக்கு போயிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கூடறா, எனக்கு ஏற்கனவே தெரியும், எதுக்கு அரசி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரசி சட்டுன்னு அரைஞ்சிடுறாங்க கோமதி. அப்போ வந்து அது வந்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அதான் அந்த குமார் கூட போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோமதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன வேலைடி பண்ணி வச்சிருக்கிற, எதுக்கு இப்படி பண்ண, என் மானத்தையெல்லாம் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இவ்வளோ கொன்னே போட்டுருவாங்க, எதுக்குமே என்ன ஒரு தைரியம் இருந்தால் வீட்டில் ஆல்ரெடி நம்ம 2 வீட்டுக்குமே ஆகாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அதுவும் அவன் ரொம்ப முரடன், கல்யாணமே ஆகலை, அவனுக்கு ஒரு ஊர் பூரா சுற்றிட்டு இருக்கிறான், அவன் எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கடத்த கூட செஞ்சுருக்கான், அந்த அளவுக்கு இறங்கினவன், அவனை போய் லவ் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன எதுக்காக போய் வந்து அவனோட சேர்ந்து போய் தேட்டருக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ கரெக்டாக சுகன்யா ரூம்லேருந்து வராங்க. வரதோட சேர்த்து இங்கே மீனாவும் வராங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் சரவணன் சொல்கிறாரு. என்ன பண்ணி வச்சிருக்கிற அரசி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. ஒன்றுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க அரசியும். அப்போ சுகன்யா, இதில் என்ன தப்பு இருக்குது, அவன் மாமா பையன் கூட தானே போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே பாருங்க இந்த அரசி மட்டும் இதை பண்ணியிருக்க மாட்டா, இவங்க அடிக்கடி வந்து அரசியோட பேசிகிட்டு இருந்தாங்க, நான் போகிறப்பல்ல ஏதோ பேசுகிறது ஸ்டாப் பண்ணாங்க, எனக்கு அப்போவே சந்தேகம்தான், இருந்தாலும் சரி ஓகே 2 பேரும் ஏதோ சும்மா கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன், எதுக்குங்க இப்போது சுகன்யா இவகிட்ட இது மாதிரிலாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவளே வந்து ஏதோ மனசில் ஏதாவது ஆசையை வளர்த்திருந்தாலும் கூட வீட்டில் இருக்கிற பிரச்சனை நினச்சி கண்டிப்பாக அவள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா, ஒதுங்கியிருப்பா, நீங்கள் இது மாதிரிலாம் பேசினா மாமா பையன்தான் அத்தை பையன்தான் சொல்லி பேசினா அவள் என்ன பண்ணுவா, அவளும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது கோமதி சொல்கிறாங்க, யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், இவளுக்கு புத்தி எங்கே போச்சு, ஏன் சுகன்யா எப்போ வந்த பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம், இவ தானே பார்த்து கரெக்டாக இருந்திருக்கணும் பக்குவமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக பாண்டியனும் வந்துடுறாங்க. பாண்டியன் அங்கே கடையில் வரன் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆசையாக வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தா இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அப்போ கோமதிட்டு கேட்கணும், இது வந்து கோமதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே யார் முகமும் சரியில்லையே, சரவணன் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அது வந்துப்பா அரசு எதுவும் சொல்லாதீங்க, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்கடா, எதுவுமே சொல்லாமல் இப்படி மூறு மறைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி நீயா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமாரோட சேர்ந்து படத்துக்கு போயிருக்கிறாங்க, நான் தான் காலையிலே சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் தான் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டியன் ரொம்ப கோவமாக, என்ன அரசி பண்ணிட்டு இருக்க, உன்னை நம்பினதுக்கு நீ எனக்கு வாங்கி கொடுத்த பட்டமா அது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிறாங்க. வீட்டில் தான் ஏற்கனவே எல்லாரும் கல்யாணம் விருப்பப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, நீயாவது என் சொன்ன பேச்சை கேட்பேன்னு நினச்சேன், கடைசியில் நீ இப்படி வந்து
வந்து நின்றுட்டுருக்கிறியே! உன்னை எல்லாம் பெத்ததுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு